மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் சேலம் மாவட்டம் தமிழக அளவில் முன்னிலை வகிக்கிறது. ஆனால் மரவள்ளி கிழங்கிற்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று கூறும் விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதார விலையாக டன்னுக்கு 10,000 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனை பற்றி இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர், வாழப்பாடி, பேலூர், தம்மம்பட்டி ஆகிய பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் மரவள்ளி பயிரிடப்பட்டு வருகின்றது. தற்போதைய நிலையில் கடந்த சில மாதங்களாக மரவள்ளி கிழங்கின் விலை சரிந்து வருகின்றது. தற்போது ஒரு டன் கிழங்கு விலை 4,300 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. உற்பத்திக்கான செலவு அதிகரித்துள்ளதால் மரவள்ளி கிழங்கிற்கு கிடைக்கும் விலை கட்டுப்படியாகவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த உர செலவு மட்டும் ஒரு 5,000 ரூபா, கொத்து கூலி அதான் ஒரு கொத்துக்கு 4,000 ரூபா, குறைஞ்சது 6 to 7 கொத்து கொத்தணும். 6 கொத்து கொத்தினா கூட 24,000 ரூபா ஆகுது. அப்படி பண்ணி கொண்டாந்து குச்சி கிழங்கு புணுங்கும் போது வந்து டன்னு 4,000 தான் விற்கிது. புணுங்கு கூலி வாடகை அது டன்னுக்கு 1,000 ரூபாய் போயிருது. கரும்பிற்கு நிரந்தர விலை நிர்ணயித்துள்ளதை போன்று மரவள்ளி கிழங்கிற்கும் நிரந்தர விலை நிர்ணயிக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கட்டுப்படியான விலை கிடைக்காவிட்டால் மரவள்ளி சாகுபடியை விட்டு வெளியேறக்கூடிய நிலைதான் ஏற்படும் என்கின்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளரான சுந்தரம். இப்படி சாகுபடி செய்யக்கூடிய மரவள்ளி கிழங்குக்கு உற்பத்தி செலவை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது விலை வீழ்ச்சியின் காரணமாக சில நேரங்களில் பெருத்த நஷ்டத்திற்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக உற்பத்தி செலவினுடைய அடிப்படையிலே கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு டன் கிழங்கிற்கு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாயாவது விலை கொடுக்க வேண்டும். மரவள்ளி கிழங்கிற்கு விரைவில் விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி சென்ற 22ஆம் தேதி விவசாயிகள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டத்தில் மரவள்ளி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது. விவசாயம் நலிவடைந்து வருகின்ற சூழ்நிலையில் தங்களுக்கு நியாயமான கட்டுப்படியாகக்கூடிய விலையை கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. கீதன் நியூஸ் 7 தமிழ் ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் சேலம்.